இன்றைக்கு திருச்சபையிலே இந்த சமுதாய எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து வெறும் ஜெபம் என்று சொல்ற ஒரே ஒரு போர்வைக்குள் மாத்திரம் சிக்கி தவிக்கிறது. சர்ச்சை என்ன செய்யும்? ஒரே ஒரு கதை ஜோபிட்டே இருக்கும். 24 மணி நேரம் உபவாச ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம் 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 ஜெபம். இதை தாண்டி ஒரு சிந்தனை, பறந்துபட்ட சிந்தனையானது இல்லாமல் போய்விட்டது. வீட்டையருடைய மனைவி முதலாவது ஒரு போர்டிங் பள்ளியை ஆரம்பிக்கிறார்கள். பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து அதிலே பிள்ளைகளை சேர்க்கிறார்கள். அதில் சேர்ந்தவர்கள் எல்லாரும் பேக்வர்ட் கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் தான். அந்த பெண் பிள்ளைகளுக்கு முதலாவது அவர்கள் ரவிக்கை போட வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்கள். மேலாடையை தைப்பதற்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த மேலாடை தைத்து பள்ளியிலே போடுவதற்காக முதலாவது பழக்க வைக்கிறார்கள். இப்பொழுது அந்த பெண் பிள்ளைகள் எல்லாரும் இங்கே உட்கார்ந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்களே தச்சு அவங்களே அவங்களுடைய ட்ரெஸ்ஸை போடுறாங்க. இந்த பெண் பிள்ளைகள் பள்ளி படிப்பை முடித்து விட்டு வெளியே போகும்போது அதே உடை உடுத்திக் கொண்டு போகிறார்கள். இதை பார்த்த உடனே அந்த தென் திருவாங்கூர் பகுதியில் உள்ள உயர் ஜாதி ஆண்கள், இது என்ன, நம்முடைய பெண்களுக்கு இணையாக இவங்க ட்ரெஸ் உடுத்திருக்காங்கன்னு சொல்லி கோபம் வருகிறது. ஆகவே முதலாவது 1814 பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகிறது. உயர் ஜாதி ஆண்கள் பேக்வர்ட் கிளாஸை சேர்ந்த பெண்களுடைய வேலாடையை கிழிக்கிறார்கள். பிடுங்கி கிழித்து மரத்தின் மேல் வீசுகிறார்கள். ஏறக்குறைய தென் திருவாங்கூர் பகுதியிலே 40 ஆண்டுகள் கலவரம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? பெண்கள் மேலாடையை உடுத்தக்கூடாது என்று சொல்லி உயர் இன மக்கள் கிழித்து போட்டது விளைவாக ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வருடம் 2 40 வருடங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே மிகப்பெரிய கலவரமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணம் யார் தெரியுமா? ஒரு மீட்டையருடைய மனைவியுடைய செயல்பாடு. என்னையா ஒரு மிஷனரியுடைய மனைவியால 40 ஆண்டு கலவரமா என்று கேட்கீங்களா? அத்தனை அளவாக ஆண்டவருக்குள்ளே உறுதியாக இருந்தார்கள். நாங்கள் செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமான காரியம், இந்த உலக மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல. 1814 முதலாவது ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. என்ன ஜட்ஜ்மெண்ட்? கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிற பெண்கள் பேக்வர்ட் கிளாஸை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் தங்களுடைய மார்பங்களை மறைத்துக் கொள்ள வேலையை அணியலாம் என்று சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான் கன்னியாகுமரி மாவட்டத்திலே கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய பெண்கள் அவமானப்படக்கூடாது என்பதற்காகவே தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு பெரும் கூட்டமானது கும்பலாக கிறிஸ்தவத்தை தழுவினது.